கேள்விகள் இருந்தால் கை தூக்குங்க. வணக்கம் அண்ணா. உட்காந்துகள். இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல் ரீதியான தீர்ப்புகள் வருது, அது பற்றி உங்களுடைய கருத்து? அரசியல் பழிவாங்கல் கொலை, அரசியல் கொலை, இந்த ரெண்டு பற்றி உங்களுடைய கருத்து சொல். அவரே சொல்கிறாரு, கேள்வியிலே சொல்கிறாரு, தீர்ப்புகள் வருதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா நீதி சொல்லப்படுவதில்லை, தீர்ப்புகள் தான் வருது. உதாரணமாக இது பல தீர்ப்புகளை நாம் சொல்ல முடியும். எல்லாருக்கும் தெரிந்த பாபர் மசூதி தீர்ப்பையே நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த தீர்ப்பு வழங்கப்படும் போது இங்கே ராமர் பிறந்தார் வளர்ந்தார் என்பதற்கான வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை, தீர்ப்பில் இருக்கு இல்லை. ஆனால் இங்கே தான் பிறந்திருக்காரு வளர்ந்துருக்காருன்னு மக்களால் நம்பப்படுகிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்கலான்னு தீர்ப்பு சொல்லுது. இது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுது. முத்தலாக்குக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வருது, அது சட்டப்படி தடையப்படுது. அது ஒரு சமயத்தினருடைய நம்பிக்கை, இது ஒரு சமயத்தினருடைய நம்பிக்கை. ஆனால் இதை நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன நீதிமன்றம் அதை சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுது. இது தீர்ப்பு தான் சொல்லுது, நீதி வழங்கலை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ என்ன சொல்லுது? பாபர் மசூதி இடிப்புக்கு வழக்குக்கு தீர்ப்பு வரப்போகுது. நீங்கள் இருக்கு பின்னோடிக்கு கூட பார்க்கலாம், என் தம்பி தங்கச்சிகிட்ட இருக்கு கேட்கலாம். நாடெங்கிலும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எப்படி தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்றுக்கிறணும், எந்த எதிர்வினையும் ஆற்றக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கிறணும். இல்லைன்னா பல கொலைகள் விழும், ரத்த ஆறுகள் ஓடும், கலவர வெடிக்கும்னு எல்லா தலைவர்களும் அச்சுறுத்துறாங்க. ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், நாங்கள் செத்து விழுகிறோம், ரத்தம் சிந்துறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதி சொல்லுன்னு கேட்டது நான் ஒருத்தன் தான். இப்போ இருக்கு, என்னுடைய காணொலி நேர்காணலும் இருக்கு, அறிக்கையும் இருக்கு. தீர்ப்புகள் தான் வரும். இந்த நாட்டின் சட்டமும் தீர்ப்பும் மிக வேடிக்கையானது. என் உடன் பிறந்தார்களே, ஒரு வழக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும். குடிப்பதிலிருந்து விலக்கு கொடு, மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவிடுங்கள் அப்படின்னு பொது வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. இது தீர்ப்பு. ஒரு வழக்கு போகுது, அரசே கொண்டு போகுது, நீட்டு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களியுங்கள், மாணவர்களுக்கு விலக்களியுங்கள். இப்போ அதே நீதிமன்றம் சொல்லுது, நீட்டு தேர்வு எழுதுங்கள் என்று. அப்போ குடிக்க வைக்கிறதில் அரசின் கொள்கை முடிவில், குடிப்பதில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதிமன்றம் பிள்ளைகள் படிப்பதில் தலையிடுகிறது, அரசின் கொள்கை முடிவிலேயே தலையிடுது. இது தீர்ப்பா நீதியான்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பாராளுமன்றங்கிறது சட்டமன்றம்ங்கிறது ஒப்புக்குத்தான். நீங்கள் காவிரி நதிநீர் உரிமையா நீதிமன்றம் போ, நீட்டு தேர்வு கேள்விக்குறியாயிருது. அப்போ அதனால தான் இங்கே வெற்று தீர்ப்புகள் இருக்குதே ஒழிய நீதி இல்லை. ஒரு வழக்கில் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க, ஒரு வழக்கில் கீழமை நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லும், உயர் நீதிமன்றம் நிரபராதின்னு விடுதலை செய்யும், மேல்முறையீடுன்னு ஒன்று போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது குற்றவாளின்னு சொல்லி தண்டிக்கும். ஒரு வழக்குக்கு 3 தீர்ப்பு கொண்டிருக்கிற நாடு நம்ம நாடு தான். அப்படின்னா என்ன ஆயிடுது? எங்கேயுமே நீதி இல்லைன்னு ஆயிடுது. அதனால் நீதிமன்றம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு தீர்ப்பு மன்றங்கள் என்று வைத்துக்கொள்வது தான் சரியானது. வேற. வணக்கம் பெரியப்பா. சொல்லுப்பா. நான் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் மிதுனா. ஒரு நாடு எப்போ பொருளாதார சுதந்திரம் அடையுதுன்னு நீங்கள் உணர்றீங்க? பொருளாதார விடுதலை பெறாத நாடு சுதந்திர நாடே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சுதந்திரம்ங்கிற ஒற்றை சொல்லில் பல படிநிலைகள், பல அடுக்குகள் இருக்குது. சரியாப்பா? இங்கே பாருங்கள், முதல்ல மனிதனின் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்வு தாழ்வு பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் சாதி கீழ் சாதிங்கிற பாகுபாடு இருக்குல்ல, அது இல்லாத சமூக விடுதலை வேணும். அடுத்தது ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பாராட்டுகிற அந்த வர்க்கம் இருக்குல்ல, அந்த பாகுபாடு இல்லாத
ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை வேணும். பிறகு ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாராட்டுகிற அந்த நிலை இல்லாத ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை வேண்டும். இந்த 3 படிநிலையில் விடுதலைக்கு பிறகு மேலான ஒரு விடுதலை இருக்குது, அதுதான் பொருளாதார விடுதலை. பொருளாதார விடுதலை அடையாத நாடு அடிமைதான். இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்றால் 156 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிற நம் நாடு விடுதலை பெற்ற நாடா அடிமை நாடா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியலன்னா அவர் எஜமான் ஆயிடுவார், நீங்கள் அடிமையாயிரு, கை கட்டிடுவீங்க. அப்போ நீங்கள் அடிமை தான். இப்போது இந்த நாட்டில் நிறுவுகிற மெட்ரோ, 8 வழிச்சாலை, ஏர்போர்ட் விரிவாக்கம், போர்ட் விரிவாக்கம், புதிய புதிய துறைமுகங்கள், இந்த விண்ணூர்தி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருடைய திட்டம்னு நினைக்கிறீங்க? அது உலக வங்கியினுடைய திட்டம், கடன் கொடுத்த எஜமானுடைய திட்டம். அது நீங்கள் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா அதிலே தெரியும். உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு, இதில் எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை கையெழுத்து வாங்கிட்டு பயன்படுத்துவோங்கிறான். அந்த உங்கள் நாட்டு தலைவர்கள் உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டு கட்டுதல், ரோடு போடுதல், இந்த போர்ட்டு துறைமுகம் கட்டுதல், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள்ங்கிறான். அப்போ பொருளாதார விடுதலை அடையாத ஒரு நாடு அடிமைதான். எஜமான் என்ன சொல்றாரோ அதான் நீங்கள் கேட்க முடியும். இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால பொருளாதார விடுதலை அடையணும்னா தற்சார்பு தாய்மை பசுமை பொருளாதாரத்துக்கு நீங்கள் வரணும். அது காந்தியினுடைய உதவியாளர் நம்ம தாத்தா ஜேசி குமரப்பா எழுதின புத்தகத்தை நீங்கள் தாய்மை பொருளாதாரம்னு இருக்குது, நீங்கள் வாங்கி படிங்க. அது இல்லைனாலும் பெரியப்பா அந்த புத்தகத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், இருக்குது தாய்மை பொருளாதாரம். அதில் பொருளாதாரத்தின் படிநிலை சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், இந்த ஜிஎஸ்டிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடாவடி பொருளாதாரம்னு சொல்கிறார். அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜிஎஸ்டி வரியை நான் பேசியிருப்பேன் அண்ணன், ஜிஎஸ்டி வரி போடும்போது. அடாவடி பொருளாதாரம்னா கரும்பு விதைக்கிறோம், கரும்பு விளைய வைக்கிறோம், வாழை விளைய வைக்கிறோம், தோட்டம் என்னது, நட்டது நான், நாற்று நட்டது நான், கரும்பை போட்டது நான், ஓராண்டு உழைச்சிருக்கேன், கரும்பு வெட்டணும், நாளைக்கு வெட்டணும், விளைஞ்சிருச்சு, வாழை பறிஞ்சிரு வாழை தாரி விட்டுருச்சு, வெட்டணும், நாளைக்கு வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வெட்டலாம்னு நான் இருக்கும்போது யானையும் குரங்கும் வந்து நாசம் பண்ணிடுது, கரும்பை புறம் தின்னு போடுது, வாழையை புறம் அழிச்சுக்கிட்டு போயிடுது. இதுக்கு நிலம் அதுக்கு சொந்தம் இல்லை, உழைப்பதுக்கு சொந்தம் இல்லை, தண்ணி பாய்ச்சலை, எந்த வேலையும் அது செய்யலை, பலனை முழுக்க அதை எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இதுதான் ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரிய பூரா அதை எடுத்துகிட்டு போயிடும், எனக்கு லாபம் இருக்காது. அப்படி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்திற்கு எப்போ நம்ம வருகிறோமோ அப்போ தான் நம்ம பொருளாதார விடுதலை அடைய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து காரை ஏற்றுமதி செய்கிறீங்க, சோறை இறக்குமதி செய்கிறீங்க, வெங்காயம் பருப்பை. நீங்கள் இப்போ இந்த காரை இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா தொழிற்சாலை வரணுங்கிறீங்க, வரணும், அதுக்கு என்ன வரும், வேலை கிடைக்குங்கிறீங்க. வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, பசியாமல் சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. இந்த வேலையை கொடுத்த கொரியன் முதலாளி, இப்போ ஹொண்டாய்னு ஒரு தொழிற்சாலை இருக்குது, ஹொண்டாய் காரு. இந்த தொழிற்சாலை முதலாளி யார்? கொரியன். இந்த கொரியன் முதலாளிக்கு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வேண்டுதல் இருக்கா? இல்லை. அவர் ஏன் இங்கே வந்து செய்யணும்? மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. இவன் கொரியாவில் வேலை செஞ்சால் 4 லட்சம், இங்கே வேலை செஞ்சால் 50,000 அல்லது ஒரு 20,000க்குள்ள முடிச்சிடலாம். இப்போ இந்த உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடி கொண்டு போகிற அவன் வாழ்வான், வளர்வானா? சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் வாழ்வீர்கள், வளர்வீர்களா? இப்போ உங்கள் பொருளாதாரம் யாருக்கு கட்டமைக்கப்படுகிறது? முதலாளிகளுக்கு. நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஐடியில் போய் வேலை செய்வீங்க. நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? அமெரிக்காவில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? இங்கிலாந்தில். நல்லா படிச்சிருக்காரு, எங்கே வேலை செய்வார்? ஜெர்மனியில். என்ன வேலை செய்வார்? எந்த முதலாளிக்கு வேலை செய்வார்? அந்த முதலாளிக்கு. அந்நிய முதலாளிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு தகுதியை தர்ற கல்வி அடிமை கல்வியா, விடுதலை கல்வியா? என்ன கல்வி அது? அப்போது எந்த விடுதலையும் நீ அடைய முடியாது. அப்போ தற்சார்பு பசுமை
பசுமைனா இது வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தாய்மை பொருளாதாரத்திற்கு வரணும். இப்போது சீனா வந்து மேட் இன் சீனா, ஜப்பான் மேட் இன் ஜப்பான், சிங்கப்பூர் மேட் இன் சிங்கப்பூர், இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் நீ மேட் இன் இல்லை? நீ எது மேட் இன்? ஊதுபத்தி, சாம்பிராணி, சிரிக்காத, கற்பூரம், வேற எதை நீ மேட் இன் பண்ணுற? அதிகமாக குவாட்ரு, பீர், பிராண்டி, விஸ்கி வேணா நீ மேட் இன் பண்ணுவ. வேற என்ன பண்ணுவ? வேற என்ன பண்ணுவ? நீ ரபேல் போர் விமானம் எந்த நாட்டில் வாங்கின? பிரான்ஸு. துப்பாக்கி எங்கே வாங்குற? ரஷ்யா. பீரங்கி எங்கே வாங்குற? இஸ்ரேல். எல்லா நாட்டிலையும் ஆயுதம் வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? என்ன சிரிக்கிற? சொல்லு, யாராவது சொல்லு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவ? அப்போ தற்சார்பு இல்லை. ஆயுத தயாரிப்பில் கூட தற்சார்பு அடையாத நாடு பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அப்போ இங்கே சிக்கல், இங்கே பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, இதுதான் மிக முக்கியமான பொருட்களை கூட நாம் தயாரித்துக் கொள்வதில் அந்நிய நாடுகளில் கையேந்தி நிற்கிறோம். அப்போ இப்போ தாய்மை பொருளாதாரம் மேக்கின், இந்த மேடின், அதுக்குன்னா வயிறு என்னது? சுமப்பது நான், பிறந்தவொன்ன பிள்ளை என்னதில்லை. இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இதுதான் மேக் இன் இந்தியா. இப்போ தாய்மை பொருளாதாரம்னா, ஒரு வாடகை தாய் வந்து மாரை திறந்து பால் ஊட்டும் போது அவளுக்கு மனநிறைவு அடைய மாட்டா, வராது. பால் ஊட்டிட்ட பிறகு அந்த பால் ஊட்டியதற்கு கூலியை காசு கொடுப்பேன் பாரு, அந்த காசை கையில் வாங்கும்போது மனநிறைவு அடைவா. அது வாடகை தாய் பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் அப்படின்னா, பெற்ற தாய் இருக்கல்ல, அவள் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மன நிறைவடைஞ்சிருவா. இதுதான் தற்சார்பு தாய்மை பொருளாதாரம். அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்போ நாம் பின்பற்றுவது வாடகை தாய் பொருளாதார கொள்கை, நாம் முன்வைப்பது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. அதுதான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்புக்கும் நல்லது. இது நான் சொல்லலை, நேரு, அண்ணல் காந்தி, ஜேசி குமரப்பா நம்ம தாத்தா, அம்மையார் இந்திரா காந்தி, நம்ம தாத்தா காமராஜ், எல்லா தலைவர்களும் சொன்னது தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்புக்கும் நல்லது. விளங்குதா? அந்த விடுதலை அடையாத வரை நாம் எந்த விடுதலையும் அடைய முடியாது. வேற அண்ணா வணக்கம் அண்ணா. இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் வந்து நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரபலத்துக்காக கட்சி கொள்கைகள் பார்க்காம போய் சேர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து? இந்த சூழலை எப்படி நம்ம மாற்றலாம்? உட்காருங்க, நான் சொல்கிறேன். தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூலில் நம்ம ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. இப்போ நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரெண்டாவது, தன்னின பகை. நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற தன்னின பகை. மூணாவது, போர்க்குணம் இன்மை. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும். அந்தனால இவன் போர்க்குணமற்று போயிட்டான். எதாக இருந்தாலும் சகித்துக்கிறான். விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனை, விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனைன்னு எல்லாற்றையும் சகித்து அடிமையாயிட்டான். அடுத்தது அவர் சொல்கிறது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது, சினிமா இருக்குது. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடாள போதும், அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது. பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இளைப்பாறுதலே முழு நேரமும் ஒரு வாழ்க்கையை ஆயிர முடியாது. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள். பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி, மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா? ஏன் அவங்க கட்சி தொடங்கலை? மம்முட்டிக்கிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார், நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு. எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார். பிரேம் நசீர் உங்களுக்கு தெரியுமா? மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். 500 படங்களை முதலில் நடித்தவர் அவர்தான். அவர் காங்கிரஸில் இருந்தார். மேடையில் பேசும்போது பிரேம் நசீர் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவரை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறான்.
பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய், ஹே அமைதியார் உட்கார், அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு, பக்கத்தில் இருக்கிற பேச சொல்லுன்னு. உனக்கு புரியுதா? அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு. இந்த பிரேம் நசீர் லட்சக்கணக்கான ரசிகர்களெல்லாம் வர சொல்லிட்டார். எதுக்கோ பிரேம் நசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான். மேடையில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றாரு. செருப்பு கழட்டி வீசிட்டான். நடந்தது, இறங்கி போயிட்டார். இது வரைக்கும் எவனுக்கு அந்த எண்ணம் வரல. ஆனால் இங்கே ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், ஆகப்பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள், அவ்வளவு பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான். இது என்ன பண்ணணும்னா, எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்துறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. விடணும், விட்டு அப்புறம்தான் பார்க்கணும். எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது. எம்ஜிஆர் வந்த கால சூழல் வேறு, அந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு. அதனால் இந்த திரைக்கவர்ச்சி, இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல், இந்த இலவசங்களை அறிவிப்பது, ஓட்டுக்கு இது மகளிருக்கு 1000, இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 1000, இளைஞர்கள் இந்த தமிழ் மகனுக்கு 1000, இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம செய்யணும். அதனால் இது அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அதனால் அதை போய் கண்டுக்கிற வேண்டியதில்லை. என்னை கேட்டாங்க, எப்படிங்க அது அப்படின்னு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான், தேட மாட்டான். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுகிறான். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள். புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர்கள். கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவம்ங்கிறார். 10 பாவம் சொல்கிறாரு காந்தி. அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம் தாங்கிறார். அதனால் அதையும் ஒரு கை பார்ப்போம். எவ்வளவோ பார்த்துட்டோம், அதையும் பார்த்துருவோம். சிவனா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. மீட்டும் திருநெல்வேலியில் இருந்தாரோன்னா நம்ம ஒரு பெரிய கேள்வி. மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போவேன். அப்போ காமராஜரையா பெருமையாக பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் பசங்களாம். தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது அங்கே நம்ம சோழனோட கட்டிடங்களை எவ்வளோ பெருமையாக பேசுவோம். அதேமாதிரி இந்த திராவிட அரசியல் சாதனை பேசும்போது இந்த டாஸ்மாகில் அதெல்லாம் குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுவே நான் ஏதோ மலை பாதுகாப்பு, மொழி பாதுகாப்பு, தமிழ் ஆளன்னு எங்கே இதாக பேசிட்டோம்னா, நீ சீமான் கட்சா, நாம் தமிழர் கட்சான்னு என்னை கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வரலாற்றை நீங்கள் மாற்றிட்டீங்க. வாழும்போதே எல்லோரும் உங்களை பற்றி பேச அளவுக்கு எங்களை மாற்றி வச்சுருக்கீங்க. கேள்வி என்னென்னா, ஒரு 5 தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் உங்களை சமகாலத்தில் வாழ்கிறோம். ஒரு 5 தலைமுறை தாண்டி சீமான் இப்படி செஞ்சிட்டாரு, சீமான் இப்படிலாம் செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு உங்களை பற்றி ஒரு தலைமுறை பேசுது. நீங்கள் அதை எந்த மாதிரி சாதனையாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? உங்கள் சாதனையில் முதன்மையான சாதனை எதுவாக இருக்கும்? அந்த மக்கள், அந்த எங்களை மாரி ஒரு தலைமுறை உங்களை பற்றின முதன்மையான சாதனையை எதுவாக பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுத்தீங்க. சீமானனை இதை செஞ்சிட்டாருடா அப்படின்னு அந்த தலைமுறை எங்களை மாதிரி இப்போ பேசணும்னா உங்கள் சாதனை எதுவாக இருக்கணும் முதன்மையான சாதனையா? நன்றிண்ணா. ஐ லவ் யூண்ணா. அதாவது ஒரு கனவு, ஒரு புனிதமான கனவு. அது என்னுடையது இல்லை, என் தலைவனோடதும் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது தமிழ்தான். தமிழ் மட்டும்தான் அரசியலே அறத்தின் வழி நிற்கணும்னு சொன்னது. இப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இது எல்லாவற்றையும் ஒழித்து புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். ஒரு காலம் வரும்போது நீ கேரளாவுக்குள்ள போ, காலி இடம் என்ற ஒன்று இருக்காது. எம்டி லேண்டு அப்படின்னு இருக்குல்ல, அது இருக்காது.
நாம் வரும்போது நீ சாலையில் பயணிச்சின்னா இதுவரை பார்த்த நாடு இருக்காது. பூமியின் சொர்க்கமாக மாறும். எப்படி மாறும்னா, இப்படி நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்று காடு, இல்லைன்னா ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம், இல்லைன்னா வேளாண் செய்கிற விளை நிலம், இல்லைன்னா ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள். மேலே இருந்து நீ பார்த்தீன்னா தேகத்தில் தேமல் இருக்கிற மாதிரி என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் அங்கே 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 திட்டு திட்டா இருக்கு. நீ எதையும் சொல்ல முடியாது. தூய காற்று சுவாசிக்க, தூய நஞ்சில்லா உணவு, அதுவே எம் கனவு. தூய காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், நடக்க நல்ல பாதை, இது எல்லாம் நம்முடைய கனவு. இப்படி ஒரு தேசத்தை நீ திரும்பி பார்க்கும்போது சிங்கப்பூரை படைச்ச லீ குவான் யூ ஞாபகத்துக்கு வரானோ இல்லையோ, தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு சீமான் ஞாபகம் வருது. புரியுதா? என் மகனுக்கு வருதோ இல்லையோ, என் மகளோட மகள்களுக்கு வரும். எங்க தாத்தா அப்படி பண்ணிருக்காண்டா, அப்படி பண்ணிருக்கான் பாரு, அப்படி. புரியுதா? காமராஜர் பேரே இல்லாம ஒழிப்போம். தாத்தாவை மிஞ்சிட்டாயா பேரன், என்னையா தாத்தா காமராஜர் என்ன எங்காலும் எப்படி பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? அப்படி சொல்ற மாதிரி பண்ணிடுவோம். போட்டி போடுவோம். ஏன்னா நீங்க தான் நல்லாட்சி கொடுப்பீங்களா? சரி வாங்க போடுவோம். அப்படி போடுவோம். நம்மளால முடியாதா என்ன? பெரியப்பா வணக்கம். சொல்றாங்க. அரசியல் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நீங்க களை எடுக்கிறீங்க. அதே போல தொல்லியலையும் வரலாற்றிலையும் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நான் களை எடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பாதையில பயணிச்சு தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பேன்னு நம்ம பெரியப்பா பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் மீது உறுதியேற்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றை ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சிருக்கு? அதுதான் இது உட்கார மாலை. எப்படின்னா, என் மகளுக்கு ஒன்று சொல்லுவேன், அந்த ஆரிய திராவிடத்தை களை எடுக்கிறத விட அந்த கலைகளுக்கு இடையிலிருந்து நம்ம பயிரை தனியாக எடுக்கிறதா இப்போ முதன்மையான வேலையாக இருக்கு. என்னன்னா, திட்டமிட்டு தமிழரின் அடையாளங்களை, தமிழர் வரலாற்றை இவர்கள் மறைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு உதாரணமாக, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற எல்லா இனங்களும் வந்து குடியேறியவர்கள். இது ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆங்கிலத்தில் கட்டுரை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். இப்படி இருந்த ஒரு இனக்கூட்டம் சிறுக சிறுக சிதைந்து வீழ்ந்ததற்கு காரணம் மொழி திரிவு. வெள்ளையாக இருக்கிறவன் மொழி ஒரு பெருமைக்குரியது, சிறந்தது என்று கருதி நம் தாய்மொழியோடு பிறமொழி கலந்து கலந்து பேசியதால் பிளந்து பிரிந்து சிதைஞ்சிட்டோம். அப்படி வரும்போது இப்போ ஒரு கேள்வி அண்ணன் கேட்குறேன், சிவன் யாருன்னு சொல்லுங்க. யாருடைய இறை? முருகன் யாருடைய இறை? சரி, இந்த பெருமாள் யாருடைய இறை? பெருமாளுங்கிற சொல் எந்த மொழி சொல்? 63 நாயன்மாரில் தமிழனை தவிர வேறு மொழிக்காரன் வேணா இருக்கானா? 12 ஆழ்வார்களில் யாராவது வேறு மொழிக்காரன் இருக்கானா? 18 சித்தரில் வேறு யாராவது இருக்கானா? ஆமாம், ஆண்டாள் பாசுரம் எதில் பாடப்பட்டது? ஆண்டாள் கோயிலில் இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழில் பாடப்படுதா? அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய பெருமாள் எங்களுடைய மாயவன், எங்களுடைய கண்ணன். நாங்கள் வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையாக அழைச்சான். அதான் நீங்கள் வணங்குகிற பெருமாள் திருமால். நீ என் தெய்வத்தை நான் கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கையில் எடுத்தவன் முருகனை விட்டான். ஏன்னா அவன் தமிழ் கடவுள் என்று கடைசி வரை அடையாளப்படுத்திட்டான். இத்தனை கட்சி இருக்கும்போது நம்மளை மட்டும் இவன் தமிழனுக்கான கட்சின்னு தள்ளுறது மாதிரி நம்ம மூதாதை முருகனையும் அவன் தள்ளிட்டான்.
ஏன் விட்டு போயிருக்கான்னா பாவம் தமிழங்களுக்கு அவராது இருக்கட்டும்னு விட்டுருக்கான். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். இதில் மறைக்கப்பட்ட வரலாறு முன்னதை விடுது. இப்போதைக்கு உனக்கு வீரன் என்றால் யார்? மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்போ எங்கள் பாட்டன் தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுபாண்டி, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கம், இந்த பெரும்பிடுகு, முத்தரையர், பண்டாரவண்ணிய, இது எங்கள் பாட்டங்களாம் இருக்கேன் இல்லை. மருதுபாண்டி, எங்கள் அப்பத்தா, வேலுநாச்சியாரெலாம் ஒட்டடை குச்சி வச்சு வீடை ஒட்டடை அடிச்சுட்டு இருந்தாங்களா? அவங்க வாழும் வேல் வச்சு சண்டை செய்யலையா? அவ்வளோதான் வரலாறு. சான்சி ராணி அவள் தான் வீரப்பெண். நம்ம பாட்டி பிறந்து, வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 ஆண்டு கழிச்சு தான் அவன் பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண். அப்போ நீ என்ன எழுதியிருக்கணும்? வரலாற்றை எப்படி கொடுத்துருக்கணும்? வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணி எழுதுறதுக்கு பதிலாக தென்னாட்டின் சான்சி ராணின்னு எங்கள் பாட்டியை எழுதிட்டேன். வல்லபாய் பட்டேலை நீ படிச்சுட்டு வர. நம்ம பாட்டை வஉசியை நீ படிச்சிருக்கிய. வஉசியோட பெரியதா வல்லபாய் பட்டேல்? மாடு செக்கை இழுக்கிறதுக்கு எவ்வளவு திணறுன்னு பார்த்துருக்கிய? மண்ணின் விடுதலைக்கு ஒரு மனுஷன் இழுத்துருக்கிறாரு. அந்த செக்கை நீ பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் இருந்த சிறைக்கு அறையில் அடுத்த அறையில் இருந்தவன் நான். அந்த சிறையில் கோவையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த அறை, அதுக்கு பக்கத்தில் பேரனா இருந்த அறை இருக்கு. இப்போ எங்கள் ஐயா மணியரசன் சொல்கிறாங்க, நம்ம பாட்டன் இந்திய தேசிய விடுதலைக்கு செக்கில் தான், நாம் தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடுறோம். என்ன ஒற்றுமை? அவன் இந்த அறையில் இருந்திருக்கான், நம்ம இந்த அறையில் இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் இழுத்த செக்கு இன்னும் இங்கே ஒரு நினைவாக வச்சுருக்கான். அந்த செக்கை வச்சுருக்கான். அதை தொட்டு நாங்கள் பார்ப்போம். சரி, நம்ம பாட்டை இந்த செக்கை எழுதிருக்கான்னு. அவரை விட பெரிய ஈகம் செஞ்சவருக்கானா? அவர் அப்பா வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். அன்னைக்கு ஒரு நாள் நேர்னிக்க அன்னைக்கு தக்காசு 50,000. இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்திருக்கான் பாரு. அவ்வளவு சொத்தையும் நாட்டு விடுதலைக்கு விற்றுட்டு கடைசியாக மன்னனை விற்று சாப்பிட்டவன். அவனை விட வல்லபாய் பட்டேல் பெரியால 3000 கோடியில் செலவு வச்சுருக்க. எங்கள் பாட்டனுக்கு என்ன வச்சுருக்க? அப்போ வரலாற்றில் மறக்கடிக்கப்படுறோம். இவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். உலக அதிசயங்களே ஆகச்சிறந்த அதிசயம் பெருவுடையார் கோயில் தான். நம்ம பாட்டம் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தான். நம்மளால் அரசியலாக வென்று அதை நிறுவி கொண்டு வர முடியல. இப்போ உலக தாய்மொழி நாள் எதுன்னு சொல்லுங்கள், எந்த நாள்னு சொல்லுங்கள்? February 10. 10 எவ்வளவு? 21. இந்த 21 ஏன்னு சொல்லு. யாரோட போராட்டத்துக்கு அந்த நாள் அறிவிக்கப்படுது? February 21. பங்களாதேஷுங்கிற பங்காள மொழி எப்போ வந்துச்சு? தமிழ் மொழி எப்போ வந்துச்சு? இந்திங்கிற மொழியினுடைய அந்த வாழ்நாளை இன்னும் வந்து 500 ஆண்டையே தொடலை. நம்ம 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியை திணிக்கும் போது 1935 மொழி போராட்டம் வந்துருச்சு. என் மகன் கூட சொல்கிறான், தாளமுத்து நடராஜன்னு சொல்கிறான். நடராஜன் தாளமுத்து. நடராஜனுக்கு பிறகுதான் தாளமுத்து உயிரீகம் செய்கிறார். இங்கே நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. இயலிசை நாடகம் அப்படின்னு இயலிசை நாடகம்ங்கிறோம். முதல்ல தோன்றியது இயலா இசையா நாடகமா? முதல்ல தோன்றியது நாடகம், அதற்கு பிறகு இயல், அதற்கு பிறகு இசை. சும்மா அப்படி சொல்கிறதுக்கு இந்த ரைமிங்காக வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இயலிசை நாடகம், நாடகம் இயல் இசை. அது மாதிரி நடராஜன் தாளமுத்து. அப்போது 1935 தொடங்கிய மொழி போராட்டம் 800க்கும் மேற்பட்ட ஈக மறவர்கள் உயிரீகம் செய்து போராடி இந்தி திணிப்பை எதிர்த்தோம். உண்மையிலேயே தாய்மொழி நாளாக நடராஜன் இறந்த நாள் தான் வந்திருக்கணும். ஏன் வரல? பங்களாதேஷ் வங்க மொழிக்கு ஏற்பட்ட போராட்டம்ங்கிறது ரொம்ப சின்ன போராட்டம். அதே February 21 தாய்மொழி உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க காரணம் என்ன? அவன் கிளைம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு நாடு வந்தோடனே அதை கிளைம் பண்ணி அதை போட்டு கேட்டு வாங்கிடுறான். நம்மளுக்கென்று இருந்த அதிகாரம் அதை பேசலை. ஏன்னா ஆட்சியில் இருந்தவன் எவனும் தமிழன் இல்லை, தமிழனுக்கானவனும் இல்லை. நீ எதிர்த்தது எதை எதிர்த்த? இந்தியாங்கிற நாடு பெரிய நாடு தெற்காசிய கண்டத்தில் பிராந்தியத்தில். இவன் சொன்னாதான் அது வந்து அங்கீகரிக்கப்படும் உலக தாய்மொழி நாளா. அவன் தாய்மொழியை நீ எதிர்த்துட்ட. பங்களாதேஷ் ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தொகை கொண்ட நாடு, வங்க மொழியை கொண்ட நாடு. அந்த நாடு அவன் எதிர்த்தது உருத
இஸ்லாமிய மக்களின் மொழியை ஒரு இஸ்லாமிய மக்களின் மொழி இன்னொரு இஸ்லாமிய உருதை எதிர்த்துட்டான். அதனால தன் தாய்மொழியை எதிர்த்த தமிழை நிராகரிச்சுட்டு உருதை எதிர்த்த வங்காள மொழியை உலக தாய்மொழி நாளாக அங்கீகரித்து விட்டான். எவ்வளோ பெரிய வரலாற்று திரிவுன்னு பாரு. ஒன்றும் இப்படி திட்டமிட்டு மறைக்கப்பட்டதுனால இப்போ வரைக்கும் பெருவுடையார் கோயிலில் திராவிட கட்டடக்கலைன்னு தான் சொல்லுவான். 1000 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியாங்கிற சொல் எது, நாடு எது, இந்த நிலப்பரப்பு எது, திராவிடம்ங்கிற சொல் எது இருக்கா? இந்துங்கிற சொல் இருக்கு, தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. இந்துனா என்ன? நிலவுனாலும் மதியனாலும் நிலவு, இந்துனாலும் நிலவு. ஆனால் இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். இந்து மதி. கார்னாலும் மேகம், மேகம்னாலும் மேகம், கார் மேகம். இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தமிழில் தான் அந்த அழகு உண்டு, அந்த சுவை உண்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கீழடி 2800 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தமிழருடைய நாகரிகம், அந்த வாழ்வியல் அடையாளங்களை இந்த கூட்டம் திராவிட நாகரிகங்குது, அந்த கூட்டம் இந்திய நாகரிகங்குது. ஒருத்த நாக்கு கூட பேச மாட்டேங்குது தமிழர் நாகரிகம்னு. அதை தான் என் மகன் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நாம் ஒரு தூய தமிழ் மகன் அதிகாரத்தில் ஏறி உட்காரும்போது ஒருத்தனுக்கு இது இந்திய நாகரிகம் என்றோ திராவிட நாகரிகம் என்றோ சொல்ல துணி வருமானு மட்டும் பாரு. சொல்ல மாட்டான். தந்தை சொல்ல சொல்லு பார்ப்போம். இப்போ சொல்ல திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? இப்போ என்ன தெரியுதுன்னா, உனக்கு இதுவும் சரியாக தெரியல, இதுவும் சரியாக தெரியல. உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. அதை தான் என் மகன் சொல்கிறான். மீட் எடுக்கணும். ஒன்றை நீங்கள் நம்பிக்கையோடு பார்க்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மொழியை என் பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அதனால் இப்போ மகன் செய்கிறது சாதாரண வேலையாக தெரியும். வரலாற்றில் பெரும்பணி அந்த ஆய்வு இது எப்படி ராமகலன் இந்த இருக்கு பெரியப்பான்னு எடுத்து காட்டிடுவான். அதனால் தேடல் அவசியம். நம்முடைய வேர் தேடி நம்ம பயணிக்கணும். அந்த பயணத்தை என் மகள் செய்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வேற அப்பா, உங்களுக்கு என்னோட ஒரு அன்பான கவிதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேப்பா. சரி சொல்லு. அன்பான கவிதை காதலிக்கு தாண்டா சொல்லணும், அப்பாவுக்கு தாண்டா சொல்லுவேன். அப்பா, காதலிக்கு சொல்ல வேண்டிய வயசு தான்ப்பா. இருந்தாலும் நான் உங்களுக்கு காதலிக்கிறதுனால சொல்கிறேன்ப்பா. சரி சொல்லு. சரி சொல்லு. நெருப்பானவர் தமிழீழத்தில் பற்றி எறிந்த குருதித்தீயை எங்களுக்குள் பற்ற வைத்ததால், நீரானவர் ஆறு போல தன் பாதையும் தன் பயணத்தையும் மாற்றிக்கொள்ளாததால், காற்றானவர் சமூக அநீதிகளை வீசி எறிவதால், நிலமானவர் ஆதரவற்ற அன்னை தமிழ் சமூகத்தை ஆதரிப்பதால், ஆகாயமானவர் அது மழை பொழிந்து எங்களை வளமைப்படுத்துவது போல இவர் மொழி பொழிந்து எங்களை வளமைப்படுத்துவதால், ஒப்புமைப்படுத்த முடியாத ஒப்பற்றவர் எங்கள் தாய்ப்புலி, எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். கனிமவள கொள்ளையை எதிர்க்கும் குறிஞ்சி நிலத்து முருகனிவர், 10 ஆண்டு பசுமை திட்டத்தை அறிவித்த முல்லை நிலத்து மாயோனிவர், வேளாண்மையை அரசு பணி என்று அறிவித்த மருது நிலத்து இந்திரனவர், நெய்தல் படையை கட்டியமைப்பேன் என்ற வருணனவர், என் நிலம் பாளையாகிவிடக் கூடாது என்று கூறும் கொற்றவையின் பேரனவர். ஆம், அவர்தான். விமர்சனங்களை விதையாக்கியவர், தன் பேச்சையே மூச்சாக்கியவர், தன் குரலையே ஆயுதமாக்கியவர். களத்தை இவர் தேர்ந்தெடுத்தார், காலம் இவரை தேர்ந்தெடுத்தது. மொழியியல் பேசி எங்கள் வாழ்க்கை காத்தார், சூழலியல் பேசி எங்கள் வளம் காத்தார், பண்பாட்டுவியல் பேசி தமிழர் வரலாறு காத்தார். இப்படி இயல்பல பேசி தமிழர் இருப்பை போற்றினார். சட்டையில் அணிய பயந்த எங்கள் தலைவனை தமிழர் அடையாளம் என கற்பித்தார். ஆம், அவர்தான் எங்கள் கொள்கை தலைவன், எங்கள் அரசியல் வழிகாட்டி, எங்கள் முன்னோடி. சீமான் என்பவர் 2 கை 2 காது 2 கையோடு இருக்கும் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை குறியீடு. எல்லோரும் அன்போடு சொல்கின்றார்கள், நான் பேரன்போடு சொல்கின்றேன், பெரியப்பா ஐ லவ் யூ. எனது அரசியல் தகப்பனாருக்கு என் முதல் வணக்கம்.
இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் என்ன முதல் வணக்கம். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என் பேர் காடுவெட்டி வேலு. எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அது என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு கொலை நடக்கு. கொலைங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கு. அப்போது நான் அப்பாட்ட, அப்பா என்னப்பா இப்படி சாதாரணமாக நடக்கு என்னப்பான்னு கேட்டேன். அது எங்கள் அப்பா சொன்னார், மகனே, அரசன் அஞ்சு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் இந்த காலத்தில், இந்த நிகழ்காலத்தில் அந்த ரெண்டுமே சரியா இல்லைன்னு சொன்னார். அதனால் நம்ம தான் மகனே கொஞ்சம் பயபத்திரமாக பார்த்து போயிட்டு வரணும், எந்த இதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதே கேள்வியை நான் என் அரசியல் தகப்பனார்கிட்ட இப்போ கேட்கேன். இப்போ இந்த கொலைகளுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு? அடுத்து ஒரே ஒரு தீர்ப்பில் இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு என் அரசியல் தகப்பனாரின் அந்த ஒற்றை தீர்வு என்ன? அது ஒன்று தான். மகனே சொல்கிறான், அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்னு. சாதி மதமும் இன்றே கொள்ளும். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. திருநெல்வேலியில் அதிகமாக கொலை விழுவதற்கு காரணம் இந்த சாதிய மோதல்கள் தான், வேறு எந்த இதுவும் இல்லை. அது எங்கேனா பள்ளி கல்லூரிகள், பள்ளித்தளத்தில் இருந்தே அது அந்த சிறு வயதிலிருந்தே, இளம் உள்ளங்களிலிருந்தே அது களையப்படணும். அது இல்லாமல் அங்கே போய் அதை ஊக்கப்படுத்தி அதை சின்ன வயசுலேருந்து அந்த நஞ்சை புகுத்தி வர்றதுனால தமிழர்களுக்கு அன்பு பிள்ளைகள் உணரணும். திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று இல்லாது ஒழிக்கப்பட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது. மொழிப்பற்று இனப்பற்று இல்லாதனால, சாதிப்பற்று மதப்பற்று கொண்டதுனால இந்த இனம் பிளந்து பிரிந்து சிதைந்து வீழ்ந்துட்டது. தன் தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற அடிமையாக மாறிட்டது. கடும் சட்டங்கள் மூலமாக என் மகன் சொல்கிறார், இதை தடுக்க ஒரு வழி இல்லையான்னு. ஒரே வழி இருக்குது. உங்கள் பெரிய பே அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு வய கத்தி எடுக்கணுங்கிற சிந்தனையே வராது. ரவுடிசம்னு ஒன்று இருக்காது. கொலை பண்ணணுங்கிறது ஒன்றும் கிடையாது. நீ கொலையை பண்ணிவிட்டு 90 நாள் கழித்து வெளியில் வர்றது சாட்சி இல்லை. பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலை தான். நீ மரண பயம் ஒன்று தான் மனித குலத்தை சரி செய்யும். தொட்டா போட்டுருவாங்கிற பயம் வந்துச்சுன்னு வச்சுக்க, எவனும் செய்ய மாட்டான். கடும் சட்டங்கள் மூலமாக உன் மண்ணை, தமிழ்நாட்டின் அமைதி பூங்காவாக திருநெல்வேலியை மாற்றி காட்டும். நம்ம பாட்டனார் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், பெரும்பாவளன் பாட்டன் பாரதி, நம்ம பாட்டனார் வஉசி பிறந்த மண்ணை புனிதப்படுத்துவோம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு. வணக்கம்ண்ணா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நான் இங்கே பேச வந்த விடயம் என்னென்னா, எங்களின் நீண்டகால பிரச்சனை கச்சத்தீவை பற்றி. இது வரைக்கும் இருந்த கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாக இருக்கட்டும், இவை ரெண்டுமே தேர்தல் வரும்போது மட்டும் அது பத்திரிக்கையில் தாய்மாமன் பெயரை போடுற மாதிரியே மறக்காமல் கச்சத்தீவை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எந்த முறையில் கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒன்று, அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? என்ன சொல்கிறான், ரகசியத்தெல்லாம் சொல்கிறான். அவன்தான் எனக்கிட்ட, இங்கே பாரு, அவன்தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. புரியுதா? கண்டிப்பாக நம்புகிறோம். நான் சொல்கிறதுக்கு எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிற்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலையை கிழிச்சானா சொல்லு. இல்லைண்ணா, கண்டிப்பாக கிடையாது. அங்கே ஒருத்தன் நிற்கும்போது, ஒரு வீர மகன் நிற்கும்போது அவனால் தொட முடியல. இங்கே உங்கள் அண்ணன் உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிற்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. அதனால தான் நீ கச்சத்தீவை எடுன்னு சொன்னில, அவன் இப்போ பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறோம்? நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு வேறு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேலே. இந்த பாரு, நெய்தல் படை
நான் சொல்லும்போது எல்லாம் சிரித்தான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சுருக்கீல்ல, அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும்போது இவன் ஆஹாஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். எனக்கு சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன். அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க, தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் பக்கத்திலே வரமாட்டேன். புரியுதா? கண்டிப்பாக. இப்போ பாருங்க எப்படி சொல்கிறாரா, அப்படி சொல்கிறாரு, இராணுவத்தை மதிக்கலம்ப. நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும்போது நீ தடுத்து காப்பாற்றிருந்தீன்னா நான் மதிப்பேன். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை, இந்திய கடற்படை இராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல, அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை இராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி. அப்போது வேறு வழி கிடையாது. என்னையை நான் தற்காத்து கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன். கச்சத்தீவை இருப்பார், ஒரு தடவை இப்படி பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ 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 வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாரு, ஒரு சட்டசபையில் வேலை, கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறேன். என்ன குரல் வரும்னு சொல்கிறேன். கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரைக்கும் அதான் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, என்னை பிரித்து விடு. இப்போ கச்சத்தீவு இந்தியாவோடதா? கேள்வி இல்லை. அது யாரோடது? என்னோட சொந்த நிலம், எங்கள் பாட்டன் சேதுபதியோடது. மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. சரி, இப்போது என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக் கொள்வதை, தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்வதை சகித்து கொண்டு நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என் இனத்தை, இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் நண்பனா பகைவனா? என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இப்போ நான் வேணுமா அவன் வேணுமா? இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கள தொங்கியும் செக்கிழுத்தவன், இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன், வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன், என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன? இப்போ நான் வேணா என்னை வச்சுக்க, அவன் வேணா அவனை வச்சுக்க. அப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. பிரிவினைவாதி பார்த்தீர்களா, அதற்குத்தான் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள், வெல்ல விடாதீர்கள் என்று சொல்லும். இங்கே வா, இங்கே வா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்கிறேன் நீ தேசியவாதியாடான்னு கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்கும்னு சொல்லு. இன்னைக்கு கூண்டுக்குள்ளேருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கண்டுக்காமல் போகிற, கூரை மேலே ஏறி ஒரு நாள் கூவுனன்னா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்லி தானே ஆகணும். அதுதானே ஆகணும். என் தாய்மொழி தமிழ் என்றும் அது வெறும் பேச்சல்ல எனது உயிர் மூச்சு என்று எனக்குரைத்த என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இந்த அன்பு மகளின் கவிதையை மொழிகிறேன். இந்திய வரைபடத்தில் கண்டேன் இறுதியாக அகப்பட்டது. மதிப்பெண்ணுக்காக மனனம் செய்து கொண்டிருந்தேன். அதை பற்றி சிறிதும் அறிந்திடாத நான் ஏதோ ஓர் சிறு தீவென்று கடந்து சென்றேன். பின் அறிய நேர்ந்தது, அது வெறும் தீவென்று எம் இனத்தின் மெய்யும் குருதியும் உரிமைக்காக கொடையாய் தந்து போராடிய ஓர் புரட்சி நிலம் என்று. ஆம், யாரால் எவரால்? ஓர் குரல் ஒலித்தது, ஓங்கி ஒலித்தது, விழித்தமிழா எழுத்தமிழா என்றது. உன் இனம் இறந்து விட்டது, துரோகத்தால் வீழ்ந்து விட்டது. இனியும் நீ எனக்கென்னவென்றிருந்தால் நாளை உனக்கென்று யார் வருவார் என்று அக்குரல் ஒலித்தது. அப்படி விழித்து கொண்டவரெல்லாம் இன்று அக்குரலாய் ஒலித்த இவர் பின் திரள கண்டோம். இனத்தின் கனவுகளே எங்களதென்று உரிமை கொண்டோம். ஈழத்தில் எல்லாம் முடிந்தது என எண்ணி நகைத்தவர்களுக்கு முன் இவர் தோன்றிட்டார் காலனாய். அங்கே கைவிட்ட ஆயுதத்தை மீண்டும் கையில் எடுத்தார் அறிவாயுதமாய்.
அன்று துரோகத்தால் வீழ்ந்த எம் இனம், அன்று துரோகத்தால் வீழ்ந்த என் இனம், இன்று மீண்டு எழுந்தது இவரால். வீரஞ்செறிந்த ஆயுதம் ஏந்தி போராடிய இனம் இப்போது அதைவிட வீரியமாய் அறிவாயுதத்தை ஏந்தி நிற்கிறது இவரால். எம் தமிழினத்தின் தலைவர் பிரபாகரன் என்று எமக்கு அடையாளம் காட்டியதும் இவரே, மறைந்து அழிந்து கிடந்த வரலாற்றை எமக்கு கற்பித்ததும் இவரே, தமிழன் என்று தமிழனுக்கு உணர்த்தியதும் இவரே, திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடந்த எங்களை அரசியல் படித்ததும் இவரே. பலர் தன் கொள்கையில் சமரசம் கொண்டு சென்றவர்களுக்கு மத்தியில் எந்தவித சமரசமுமின்றி தனித்தே இன்று வரை களம் காண்கிறார். ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். வெறும் அறிக்கையின் வாயிலாக அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் களத்தில் மக்களோடு மக்களாய் நிற்கிறார். ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். ஆணும் பெண்ணும் நிகரென நம் பாட்டன் பாரதி உரைத்தார். அவருக்கு பின் அவ்வாக்கை நிகழ்காலத்தில் நிரூபிப்பதும் இவரே. ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம். இன்று மட்டுமில்லை, என்றும் உறவாய் உயிராய் இறுதி வரை இவர் கரம் பற்றி நடப்போம். புலிப்படையாக உறுதியாக இம்மண்ணில் வென்று புதியதோர் தேசம் படைப்போம் நாம் தமிழராக. வேற மாணவர்கள்ட்ட கொடுங்க. வணக்கம் ஐயா. நான் பாரதி பிறந்த மண்ணிலேருந்து வரேன். இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு அந்த பாடமும் முக்கியம், இந்த பாடமும் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேள்வினா, இனி 5 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு நமக்கு சொந்தமா இல்லை நம்ம வெளியேறி போகிற நிலமை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எங்கேயுமே போக முடியல, ரயில்வே ஸ்டேஷன் போக முடியல, எந்த இடத்துக்குமே நம்மளால் சுதந்திரமாக போக முடியல. அப்படிங்கும்போது வெளிநாட்டு மாணவன் இங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அச்சத்துக்குள்ளாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்காக நீங்கள் இங்கே தலைமையில் வந்தால் அவங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை வெளியே விடுவீங்களா? இல்லை இங்கே இருக்க வைப்பீங்களா? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? இல்லை இருக்கு. அது முதல்ல நம்மளை உட்காருங்க, மொழியிலிருந்து வெளியேற்றினாங்க, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினாங்க, பிறகு உழைப்பிலிருந்து இப்போ வெளியேற்றுறாங்க. வெளியேறிட்டோம், இனி நிலத்திலிருந்து வெளியேறுவோம். இப்போ உதாரணமாக சொந்த நாட்டுக்குள்ளே நம்ம அகதியாகிறது எப்படின்னா, சிப்காட் தொழிற்சாலைக்கு 3000 ஏக்கர் எடுக்கிறதுனா அந்த இடத்த விட்டு வெளியேறுவோம். இப்போ நிலக்கரிக்கு இன்னும் 25000 ஏக்கர் எடுக்குன்னா அந்த நிலத்தை விட்டு வெளியேறுவோம். இப்போ ஒரு ஆலை அமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தொழிற்சாலை டங்ஸ்டன், இப்போ அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும்னா 26 கிலோமீட்டருக்கு வாழ்கிற மக்கள் வெளியேறுவோம். இப்போ சொந்த நிலத்துக்குள்ளே அகதியாக அங்கங்கே நம்ம நகருவோம். இப்போ நம்ம பொண்ணு கேட்குறது வேறு மாநிலத்தவர் இங்கே அதிகமாக படையெடுத்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் கூடுதலாக வருது. 1.5 கோடி கிட்ட வந்துட்டாங்க. அது காரணம் உழைப்பிலிருந்து நம்ம வெளியேறுறது. உழைப்பின் தேவை அப்படி இருக்கும்போது நம்ம வெளியேறும்போது அந்த இடத்தை அவர் இட்டு நிரப்பிடுறார். அப்போ தவிர்க்க முடியாததாக ஆயிடுது. இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னா, அவர் எப்படி வந்தாரோ அப்படி அவரே போயிடுவார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த இடத்த எப்படி செய்வேன்னா, இங்கே நம்ம முதலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை, தினக்கூலியை நாங்கள் கொடுத்துட்றோம். ஒரு நாளைக்கு 500 1000 கொடுத்துட்றோம். 3 நாள் வர்றாங்க, அது உரிய நேரத்துக்கு வர்றதில்லை. ஆனால் 3 நாள் வர்றாங்க, அந்த ஊதியத்தை வாங்கிட்டு போய் 4 நாள் குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. இப்போ என்ன செய்யணும்? மதுக்கடையை மூடணும். அப்போ உடல் திறனாற்றல், சிந்திக்கிற ஆற்றல், எல்லாம் அறிவு திறனாற்றல் எல்லாம் கூடுது. திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து எல்லா வேலை வாய்ப்புக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அரசே முகாம்களை நடத்தி பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறீங்க, உங்களுக்கு 100 பேர் தேவைப்படுது, என்கிட்ட பதிவு பண்ணணும். நான் 100 பேரை உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன். இப்போ நான் என் ஆளே வரும்போது அந்த ஆள் தேவையில்லாமல் போயிடுது. நீங்கள் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அரசு உங்களுக்கு அனுப்புது. சம்பளத்தை நீங்கள் இங்கே கட்டிடணும், நான் அவருக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு புரியுதா? அப்படிங்கும்போது கம்பி கட்டுற வேலையா, இல்லை வீடு கட்டுற வேலையா, நாற்று நடுற வேலையா? இப்போ நாற்று நடுறது, இப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க 100 நாள் வேலை திட்டம் வளர்ச்சி திட்டம் இல்லாத ஒரு வீழ்ச்சி திட்டம்ங்கும்போது என்னை இழிவாக பேசுகிறாங்க. வேளாண் குடிமக்களை தவிர எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறத கேரளா அதை பயன்படுத்துது. நான் ஒரு திட்டம் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இப்போது இந்தியா போன்ற ஏழை நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற ரொம்ப வறுமை ஏழ்மையில் இருக்கிற நாடுகள் சோம்பி உட்கார்றதுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது.
மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தான் வாழும் வளரும். இது சும்மா இருங்கங்குது. அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கொளுத்த பணம் இருக்குது, 156 லட்சம் கோடி இருக்குது, இன்னும் கூட 20 கோடி 20 லட்சம் கோடியை கடன் வாங்கலாம், நீ முடிவு பண்ணிக்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அலுவலகம் போட்டுறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவர், என் கிராமத்தில் ஒரு அலுவலகம் போட்டுறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அலுவலகம் போட்டுறோம். இப்போ இவருக்கு கரும்பு வெட்டுறதுக்கு 50 பேர் தேவைப்படுது. இவர் இந்த அலுவலகத்தில் பதிவு பண்ணிடுறார். 100 நாள் வேலை திட்டத்தில் தான் சொல்கிறேன். சும்மா உட்காந்து பல்லாங்குழி பார்த்து தலையில் பேன் பார்த்து தாயக்கட்டையெல்லாம் அடிக்கிட்டு வர முடியாது. இங்கே வாங்க, இங்கே பதிவு பண்ணுங்கன்னு. 60 வயசை தொட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், இந்த காசை உங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துரும், நீங்கள் வீட்டில் இருந்துருங்க. இங்கே பதிவு பண்ணி ஒரு 50 பேர் பெண், 20 பேர், மீதி 30 பேர் ஆண்களை அனுப்பிடுங்க. வாகனம் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன், இல்லை நீங்கள் அனுப்புங்க, வாடகை கட்டிடுறேன், விளங்குதா? சாப்பாடு நான் மதிய உணவு கொடுத்துட்றேன். இது இப்போ 50 பேரை அனுப்பிடுறார். அவர் அந்த வேலை முடிஞ்சவொடனே கரை ஏறின பிறகு 500 ரூபாயை கொடுத்துட்றாரு. நேரம் இங்கே வர்றாங்க. இல்லைன்னா அந்த 500 ரூபாயை முதல்ல 50 பேருக்கான கூலியை இங்கே கட்டிடுறாரு. அவங்க கரும்பை வெட்டிட்டு இங்கே நேரம் வராங்க. அரசு ஒரு 300 கொடுக்குது, விவசாயி ஒரு 500 கொடுக்குறான், 800 ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உழைப்பு அங்கே உற்பத்தியில் ஈடுபடப்பட்டுருது, உழைப்பு உடலாற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருது, விளைச்சல் வந்துடுது, அதனால் வறுமை ஒழிஞ்சிருது. இப்போ காசு இருந்தால் கடைக்கு பொருளை போய் வாங்கிட்டு வந்துடலாம். கடைக்கு பொருளை யார் கொடுப்பா? நீங்கள் ஒரு வேலைக்கும் வரலை, 100 நாள் வேலை திட்டத்தில் 300 ரூபா வாங்கிட்டீங்க, அரிசி வாங்க வர்றீங்க, அரிசி எப்படி கடைக்கு வரும்? கத்திரிக்காய் வாங்க வர்றீங்க, கத்திரிக்காய் எப்படி கடைக்கு வரும்? நீங்கள் நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் விளைஞ்சது இங்கே வரும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல சிக்கல் இருக்குது, தப்பு இருக்குது, இதை மாற்றணுங்கிறேன். அப்போ அதை மாற்றும்போது இந்த வேற்று மாநிலத்தவர்களின் தேவை நமக்கு குறைஞ்சிரும். இது எப்படி சிக்கலாயிரும்னா, இந்தியை திணிச்சான் எதிர்த்தோம், இந்திக்காரனே திணிக்கிறான், எதிர்க்க முடியல, ஏன்னா தேவையாயிருச்சு. இப்போ அவன் சாப்பிட வர்றான்ட்டு நீங்கள் விலைப்பட்டியலை இந்தியில் எழுதி வைக்கிற, அவன் வேலை செய்கிறான் உணவகத்தில், நீ அவனோட பேசுகிறதுக்கு அவன் உன்கிட்ட சம்பளம் கொடுக்குற முதலாளியோட பேச தமிழ் கற்றுக்கிட்டு வரமாட்டேங்கிறான். அவனுக்கிட்ட நீ என்ன பண்ணுற, வாணிகராக ஜல்தி ஆரோ அப்படின்னு நீ வம்படியாக அவனுக்கு ஹிந்தி பேசுகிற. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன் இனத்தை நீயே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் அடையாளத்தை நீயே தொலைச்சிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு தான் அது அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சார் பாருங்க, எல்லா துன்ப போட்டுக்கும் ஒரு சாவிதாண்டா இருக்குது, ஆட்சி அதிகாரம்னு. அதை நோக்கி பாய்வதை தவிர எளிய பிள்ளைகள் நமக்கு வேற வழி கிடையாது. வேற ஏதாவது அண்ணன்? இதுதான் இறுதியான கேள்வி. அடுத்த தலைமுறை. வணக்கம், என் பேர் வணக்கம் பெரியப்பா, என் பேர் சஞ்சய் இளமாறன். அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் கனவாக சுமக்க நீங்கள் எதை கற்பிக்க விரும்புகிறீங்க பெரியப்பா? அதாவது நீங்கள் கனவுங்கிறது ஒவ்வொருத்தருக்குரிய ஒரு இலக்கு, நீங்கள் ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அந்த ஒரே இலக்கில் நீங்கள் பயணிக்கணும், தடுமாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கல்வி முறையிலே தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிடுறோம். தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமைன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறத எல்லாம் கேவலமாகவும் இழிவாகவும் பார்க்குறாங்க. நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல, எப்படி கல்வியை கொண்டு வருவேன்னு இந்த மாதிரி திரையில் போட்டு காட்டும்போது நீங்கள் நம்பிடுவீங்க. உலகத்தில் சாதித்தவனெல்லாம் தனித்திறன் ஆற்றலில் வென்றவன் தான், நோபல் பரிசு பெற்றவன். எல்லா சாதனையாளனும் ஒரே ஒரு துறையில், உங்களுக்கு பிடித்த துறை, விளையாடுவதா, பாடுவதா, ஆடுவதா, ஓடுவதா, வட்டெறிதலா, குண்டெறிதலா, நீளம் எறிதலா, வேளாண்மை செய்தலா, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதிலேயே உங்கள் மொத்த அறிவையும் கூர்மையாக நீங்கள் செயல்படுத்தணும். அதுதான் முதன்மையானது. கனவு என்பது உண்மையும் நேர்மையுமாக வாழ்வது, அதை லட்சியமாக வச்சுக்கணும். கனவுனா என்ன, நான் சொன்னேன், நான் திரைப்படத்துறையில் பெரிய இயக்குனராக வேண்டும் என்பது கனவு, அது தொழில் தேர்வு. கனவு என்பது ஆகச் சிறந்த கலை படைப்புகளை கொடுப்பது. ஐஏஎஸ் ஆவது கனவல்ல, அது தொழில் தேர்வு. 1 ரூபாய் லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்வேன், அதுதான் கனவு. ஐபிஎஸ் ஆவது கனவு. லஞ்சம் ஊழல்ங்கிறதுக்கு இடமில்லை, பொய் வழக்கு அதுக்கு கிடையாது, மிகச்சரியாக சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதி இருக்குல்ல, அதுதான் கனவு. இது ஒரு தொழில் தேர்வு. அப்போ அதுவே சொன்ன ஐபிஎஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். ஆயிட்டு
பார்க்குற இடமெல்லாம் கை நீட்டி லஞ்சம் வாங்கினா அது கனவு இல்லை, அது இளவுது. அப்போ அந்த இடத்துல உங்கள் கனவு எப்பவும் உண்மையும் நேர்மையும் தூய்மையும் எளிமையுமாக இருக்கட்டும். சரிதானே? அடுத்து அண்ணா, என் பேர் யஸ்வந்த் பாபு. 2026 நமக்கு எவ்வளவு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் இல்லை காலமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 26ல் நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இருக்குதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் புரட்சிங்கிறது புயல் வரும்னு நீங்கள் இந்த நேரத்தில் புயல் வரும்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? முன்கூட்டியே சொல்கிறாங்க காற்று அழுத்தம், இன்றைக்கி புயல் வரும்னு விடுமுறை விடுறாங்க, அன்னைக்கு வர்றது இல்லையே. வராதுன்னு நினைக்கிறாங்க, அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருது. சென்னையில் தான் புயல் வரும் தாக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு சென்னையே கவனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கலை பேத்து போட்டு திண்டிவனத்தை பேத்து போட்டு போயிடுச்சு. எதுவும் நடக்கலாம். அது மாதிரி 8 விழுக்காடை வச்சுக்கிட்டு எப்படி சீமான் ஆட்சிக்கு வருவாயின்னு கேட்குறான். 3 விழுக்காடு வச்சுருந்த ஜனதா விக்தி புறமனா இலங்கையில் அதிபராக முடியும்னா 2 விழுக்காடை வச்சுருந்த பிஜேபி பாரதிய ஜனதா திரிபுராவில் 42 விழுக்காடை தொட்டு ஆட்சி அமைக்க முடியும்னா 8 விழுக்காடை வச்சுருக்க நாம் 36 விழுக்காடை தொட்டு ஆட்சி அமைக்க முடியாது. அதெல்லாம் ஊராட்சி இந்த சனியங்களை ஒழிக்கணும்டா, ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பிகளும் தங்கச்சிகளும் பிள்ளைகள் நினைப்பது போல் ஒவ்வொருத்தரும் நினச்சா அடுத்த நொடி மாற்றம், அடுத்த நொடி மாற்றம். அதனால இல்லை, மார்க்ஸ் நமக்காக தான் சொல்கிறார், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை எல்லாம் மாறிவிடுங்கிறாரு. அதனால் காலம் இப்போத்தான் அப்போத்தான்னா நினைக்கூடாது. ஒன்று சொல்கிறேன், உலக வரலாற்றில் நம்ம அளவுக்கு தோத்தவன் யாரையாவது சொல்லு. உலக வரலாற்றில் அரசியலை படி என் அளவுக்கு தோத்தவன் எந்த தலைவனும் இருக்க முடியாது. என் அளவுக்கு கீழே இருந்து வந்த எளிய மகனும் எவனும் இருக்க முடியாது. ஆப்ரஹாம் லிங்கனாவது பெரிய கல்வியாளன், அவனால் படித்தார் வச்சார், எனக்கு அதுவும் இல்லை. ஆனால் தோத்து 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 போனாலும் அவன் சொன்னான்ல, அடி என்ன அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லுவாப்புல பங்காளி வடிவேல். அது மாதிரி வெட்ட வெட்ட தலைக்கும் வாழை மாதிரி இந்த 4 பொது தேர்தலில் தோற்றுருக்கோம். ஆனால் 5வது முறை 26ல் தனிச்சு போட்டின்னு நிற்கிற ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில். இந்த கட்சிகளை விட்டு நமக்கு பயப்பட காரணம், இந்தியாவிலேயே எல்லாருடைய வாக்கும் குறைஞ்சிருக்கு, நம்ம வாக்கு மட்டும்தான் உயர்ந்திருக்கு. அதில் எண்ணெயை ரைடு விட்டோம், சின்னத்தை எடுத்துக்கிட்டோம், கடைசியாக ஒரு கர்மத்தை கொடுத்தோம், மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தோம். அதுவும் 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். அதை வச்சுக்கிட்டு எந்த வேட்பாளரும் பெரிய தலைவரோட மகனும் இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஒரு ஊடகமும் நம்மளை போட்டி போடுறதே சொல்லலை. ஆனாலும் 36 லட்சம் வாக்கை வாங்கி இவ்வளவு காசு பணத்துக்கு இடையில் ஏறி நிற்கிறான்னா சந்திரசேகர் ராவ், மாயாவதி, சீமான். சந்திரசேகரை 2 முறை முதல்வர் வந்திருக்கிறார், மாயாவதி 2 முறை இருந்திருக்கிறாங்க. பெரிய கட்சி, ஒரே சின்னம், ஒன்றுமே இல்லாமல் ஒரே இடத்துல நிற்கிறானே எப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதே அதிர்ச்சி 26லையும் இருக்கும், பல பேருக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறதுல நான் அதில் போட்டி இல்லை. அதில் ஐயா மோடி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி 2 பேர் தான். இதில் யாருன்னு அந்த இந்தியாவை யார் ஆள்றதுன்னு இவ்வளவு தேடிய என் இன மக்கள் இந்த நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல உறுதியாக என்னையே தேடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தலைவன் இல்லை, அவங்க மகன், அவங்க பிள்ளைன்னு எனக்கு அவங்களுக்கு தெரியும், தேடுவான். அதில் இந்த காலத்தில் தான் இது நடக்கும் அப்படின்னு எந்த தலைவனும் நினைக்கக்கூடாது. தலைமைக்கு அழகே நானே சாதித்து முடிப்பேங்கிறது இல்லை, நான் இல்லைனாலும் இன்னொரு தலைமுறை சாதித்து முடிக்கும்னு நம்பிக்கை கொண்டவனை தான். நானே சாதித்து முடிப்பேன்னா போய் படிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியாதா? ஆனால் நானே சாதித்து முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தாலும் ஒருவேளை வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி, இதுவே மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. தோள்கள் கால்களில் வலு, தோள்களில் தம்பு இருக்கிற வரைக்கும் ஓடு, தளர்ச்சி அடையிறியா இன்னொருத்தன் தோலுக்கும் மாற்று. அந்த தோள்களை தான் இப்போ தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் போட்டு ஆனால் இப்போ இல்லைன்னா அப்புறம், அப்போ இல்லைன்னா அடுத்து. ஆனால் ஒரு நாள் உறுதியாக நம்ம வெல்லுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு யுக்தி வச்சு பயன்படுத்தி வேட்பாளர் எழுதி இதுவரைக்கும் போட்டி போட்டிருக்கீங்க, ஆட்சியை கண்டுகிட்டே வரோம்.
2026 ஒரு யுக்தி வச்சிருக்கீங்க. இப்போ வந்துட்டு என்னன்னா யுக்தி வச்சு நீங்க தேர்தல்ல வாக்கு கேட்டாலுமே அவங்க வந்து நீங்க பேசுறதுல 15 செகண்ட் 30 செகண்ட் வெட்டி ஊட்டி பரப்பி அத மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்றத அந்த 30 செகண்ட்ல மாத்திடுறாங்க. அதை மாத்தி வந்து நம்மள்கிட்ட இப்போ ஓட்டு கேட்க போறப்ப இவர் எப்படி பேசிட்டாரு அவர் அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அந்த ஷார்ட்டா அந்த பேசுறதே நீங்க வச்சு கேட்டு அது மாறிடுறீங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த 30 செகண்ட் பேசப்பட்டு கேட்டு அதான் அந்த விழுக்காடு வந்து ரொம்ப குறைவு. நீங்கள் இவ்வளவு பேசியும் இதில் நம்ம மக்கள் நம்மளை தேடி இருக்காங்கல்ல, நீங்கள் அதை தான் பார்க்கணும். நீங்கள் உங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடாதீங்க. உங்களை நம்பி நிற்கிறவங்களுக்கு உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போகிற அவன் என்ன சொல்கிறான் லெலின், நீ நிரூபிக்க போகிறா, நீ தம்பி அப்படி இல்லை தம்பி இப்படி இல்லை. உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. 36 லட்சம் பேருக்கு நம்ம உண்மையாக இருக்க போராடுவோம், அதை 66 லட்சமாக மாற்றுவோம், அவ்வளோதான். இந்த வாட்டி நீ என்ன வெட்டி ஓட்டினாலும் அதெல்லாம் பழைய கதை. இயேசு அப்படி பேசிட்டாரு, ராமர் எப்படி பேசிட்டாரு, கண்ணன் எப்படி பேசிட்டார், இதே எத்தனை வரைக்குப்பா பேசுவா விடுப்பான்றான். இப்போ நம்ம என்ன பேசுகிறோங்கிறதான். இந்த வாட்டி நீ எவனும் தப்பிக்க முடியாது. எப்படின்னா இப்போ அந்த தம்பி கேட்டான்ல இந்த மீனவர் எப்படி காப்பாற்றுவாயின்னு, நெய்தல் படைனா எப்படி நெய்தல் படைன்னு நான் இங்கே நின்றுக்குருவேன், இங்கே நிற்பேன். இப்போ இருக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் இருக்காது, இப்படி நின்றுக்குருவேன். இப்போ நின்றுக்கிட்டு இங்கே ஓடும், இந்த பாரு நெய்தல் படை எப்படி பாதுகாக்கிறேன் பாருன்னு போடுவேன். இப்போ வேளாண்மை அரசு பணியாக மாத்துறேன்றேன், இந்த பாரு ஏன் வேளாண்மை மாத்துறேன்னு சொல்கிறேன் பாரு. இப்போ பாரு இப்போ இப்படி பாரு, ஆடு மாடு வளர்த்தலே அரசு பணியாக மாத்துறேன்னு சொல்கிறேன், ஏன் மாத்துறேன்னு சொல்கிறேன். இந்த பாரு ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது பாரு, இங்கே பாரு பிரதமர் மோடி பேசுவார் டைரி டேயில், மில்க் ஹே சிரிக்காத பெரிய சந்தை இருக்குங்கிறாரு, பால்லையே நம்ம பெரிய பொருளாதாரம் இருக்குது, அதுலேயே நம்ம தற்சார்பு அடையலாம்ங்கிறார். ஆனால் மாடு யாரும் வளர்க்க மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு நீ நினைக்கிற? 9 லட்சம் கோடி. சாராயம் எவ்வளவுக்கு விற்கிறான்னு நினைக்கிற? 50,000 கோடி. கடன் எவ்வளவுன்னு நினைக்கிற? 8,33,000 கோடி. இது இப்போ நான் என்ன செய்கிறேன், பாலை ஆந்திராவிலேருந்து வாங்குறேன், கறியை ஆந்திராவிலேருந்து வாங்குறேன். இப்போ நானே ஆடு வளர்க்குறேன், நானே பால் கொண்டு வரேன், ஆவின் பால் விற்கிறேன், ஏன் வளர்க்க மாட்டேற? இப்போ நான் மாடு வளர்க்கணும், பிரேசில் என்ன செய்யுதுன்னு காட்டுவேன். மாடு வளர்க்குது, ஆடு வளர்க்குது, கரும்புலேருந்து பெட்ரோல், சர்க்கரை, மாடு பால். இப்போ ஒவ்வொன்றையும் நுட்பமாக என்ன பண்ணுவேன், போட்டு காட்டுவேன். நீ தப்பிக்கவே முடியாது. கன்னியாகுமரியில் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் காட்டினேன், பார்த்துருப்பாயின்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொன்றையும் காட்டுவேன். இந்த வாட்டி நீ கல்வி எப்படி கொடுப்பேன், மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவேன், சாலை எப்படி போடுவேன், மின்சாரத்தை மாற்று மின் உற்பத்திக்கு எப்படி போவேன், மீத்தேன் நிலத்தை தோண்டாமல் பயோகேஸ் எப்படி தயாரிப்பேன், எல்லாத்தையுமே போட்டு காட்டுவேன். நீ நம்பித்தான். நீ ஏன்னா இந்த பாரு சிங்கப்பூர் இப்படி எடுக்குது பாரு, இந்த பாரு ஜப்பான் எப்படி கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்குது பாரு, நீ எதுக்கு அணுவுலை கட்டிட்டு அழுகிறாய், நான் ஒன்றையும் கேட்பேன். அப்போ உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால இந்த விமர்சனத்தில் போப்பான்றணும். விமர்சனத்தை உரமாக்க வேண்டும், அதில் நம் லட்சியத்தை மரமாக்க வேண்டும். அவ்வளவுதான். கேள்விகள் முடிவடைந்தது. கிளஸ்டர் மீடியா கல்லூரியின் முதல்வர் அரவிந்தன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். நம்ம தான் அவருக்கு பரிசு கொடுக்கணும். அவர் நமக்கு இந்த நல்வாய்ப்பை தந்ததுக்கு ஸ்ரீகுரு நான் சொன்ன புத்தகத்தை எனக்கே தந்திருக்காரு பாருங்க. ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியதில்லை. அவர் முன்னுரையிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி ஜான் பெர்கின் முன்னுரை படித்தாலே உன்னை சுற்றி என்ன அரசியல் நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். இந்த மெட்ரோலாம் எதுக்கு போடுறாங்க, இந்த 8 வழிச்சாலையெல்லாம் ஏன் வருது, இதெல்லாம் உனக்கு புரிய வந்துடும். இதை கட்டாயம் படி. உலக அரசியல் தெரிஞ்சுக்கிற அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம், பிரிட்டிஷ் ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம். அது இவ்வளோ பெருசு இல்லை, ரொம்ப சின்னது தான், ஒரு 19-20 பக்கம்தான். அதை படி. உனக்கு உலகத்தில் என்ன உன்னை சுற்றி அரசியல் நடக்குன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் உள்ளூர் தான் தினங்கவலைப்படுது, அது நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அது ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிளஸ்டர் மீடியா கல்லூரியின் முதல்வர் அரவிந்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். இது சிறப்பு. வாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஸ்ரீகுரு இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். அதேதானா? வாழ்த்துக்கள்.
மகிழ்ச்சி. இது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் படையே எடுக்க போகிறோம், படம் எடுக்க மாட்டோமா? பணத்தை பார்த்து விருது வழங்குபவர்கள் மத்தியில் எங்களுடைய பணியை பார்த்து விருது வழங்கிய நாம் தமிழர் கட்சியின் மாணவ மாணவர்கள் படிக்கும் பொழுது ஆசிரியரை மதிக்காம பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆனா அதை விட்டு முடிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஏதோ பணத்து பின்புலத்தையோ அரசியல் பின்புலத்தையோ பயன்படுத்தி நன்னடத்தை சான்றிதழ் நன்று அப்படின்னு வாங்கிறாங்க. படிக்காமலே பட்டமும் பெற்றாங்க. அவங்க ஏதேனும் ஒரு முறையை படித்து அரசு அதிகாரிகளாகவும் அரசு அலுவலர்களாகவும் வந்துடுறாங்க. ஆனா தமிழ் சமூகத்திற்காகவும் சேவையா, சமூக சேவை, கலை சேவை, தமிழ் மொழி பண்பாடு, இது மாதிரி தொல்லியல், இதுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிச்சு மாணவர்கள் சின்ன வயசுலேருந்தே பயணிக்கிறாங்க. பள்ளி கல்லூரி பருவங்கள்ல வந்து ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவராகவும் திகழ்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அரசு வேலைவாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கு. நம்மளுடைய அரசு நிச்சயமா ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அதற்கான ஒரு மாற்று வழிகள் எப்படி இருக்காது? நம்ம அரசு வந்துருச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் மாறி தலையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். உங்கள் சிந்தனையை தான் நான் செயல்படுத்த போராடிட்டு இருக்கேன். அதனால் உங்களுடைய கனவின் முன்னத்தியர் தான் நான். நீங்கள் இந்த குறைகளெல்லாம் சுத்தமாக இருக்காது. கவலையே படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் முயற்சியும் பணியும் தொடரட்டும். அண்ணன் உங்கள் நிழல், உங்கள் கூட நிழலாக பின்தொடர்ந்து வாரேன். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் சாதி வரிகாரங்க எதுக்கு எடுக்கணும், யாரால அதுக்கு லாபம், எப்படி அது வருது, அப்புறம் 10.5% அது ஏன் ஒருத்தர் வேணுன்றாரு, ஒருத்தர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அருந்ததி உள்ஒதுக்கீடு அது தேவையா இல்லையா, அது உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாற்ற? இல்லை, முதல் அடிப்படை நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுத்து உரிய பகிர்வை கொடுக்கணும் அப்படின்னா, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான். என்ன சொல்கிறது புரியுதா? யதார்த்தத்தில் நீண்டகால காயத்தில் இருந்த ஒரு மருந்து அதுதான். இப்படி உங்களுக்கு புரியுது? எச்சிலே இப்போ மற்ற விலங்குகளுக்கு, நாய்க்கோ பூனைக்கோ காயம் வந்தால் அதுவே தன் எச்சிலை நாக்கால் நக்கி நக்கி ஆற்றிடும். அது மாதிரி நமக்கு இருக்கிற கடைசி மருந்து இதுதான், இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு. எப்படின்னா, இந்த வகுப்பு வாரி இட ஒதுக்கீடுங்கிறது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்னை ரொம்ப நாளாக நீ ஒதுக்கி வச்சுருந்ததுனால தான் நான் உரிமையை கேட்குறேன். அப்போவும் இடம் ஒதுக்கீடு, அப்போவும் ஒதுக்கி தான் விடுவியா நீ என்னையே? அதான் அந்த கேள்வி. இட பகிர்வு அல்லது பங்கீடு. இது ஏன் வருதுன்னா, நீண்ட காலமாக என்னை இழி சாதி தாழ்ந்தவன், நான் படிக்கக்கூடாது, நான் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் என்னையை தாழ்த்தி வீழ்த்தி ஒதுக்கி வச்சுருந்தேன். மறுக்கப்பட்டது. எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் வாய்ப்புகள், உரிமைகள் மறுக்கப்பட்டதோ பறிக்கப்பட்டதோ, அதே அந்த சாதிய அந்த குடிகளின் அடிப்படையில் இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ரிசர்வேஷன் கோட்டா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அதையே நம்ம ஏற்காமல் எதிர்க்கிறோம். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்கிறத ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இந்த இடப்பகிர்வு முறை என்பது சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல, இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது கும்பிடக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல, நான் இந்த வகுப்பு படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடமே போகக்கூடாது, இந்த வேலையை பார்க்கக்கூடாது என்பது தடுத்து வைத்திருந்தது ஏழை என்பதற்காக அல்ல, நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி என்று புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்போது பொருளாதார அளவுகோல் என்பது மாறிக்கொள்ளும். இன்று ஏழையாக இருக்கிற நான் நாளை பணக்காரனாக ஆகிவிட முடியும். ஆனால் இன்று பறையனாக இருக்கிற நான் எந்த உயரத்துக்கு அனில் அம்பானி அதானி ஆனாலும் பறையன்தான். உங்களுக்கு சான்று வேணா, எங்கள் அப்பா இளையராஜாவே உலகத்தில் அவனை தாண்டி ஒரு இசை மேதைலாம் சொல்லுவாங்க, இசை கடவுள் எங்கள் அப்பா தான், இசை கடவுள். அவர் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக பாரதிய ஜனதா தேர்வு செய்து, அது சொல்லுது, ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு பிடி உஷா கொடுத்தோம், ஒருத்தருக்கு இன்னொரு இதை ஒரு தகுதியை சொல்லுது, நம்ம அப்பாவுக்கு சொன்ன தகுதி ஒரு தலித்துக்கு கொடுத்தோங்குது.
நான் சொல்கிறது உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காயம் உனக்கு புரிஞ்சுன்னா என் மொழி உனக்கு புரிஞ்சிடும். எங்கள் அப்பாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுத்தியா, அவன் தலித்துன்னு கொடுத்தியா? தலித்து என்பது தான் அவருக்கு தகுதினா அந்த பதவி கொச்சை அவர் வார்த்தை வருதால எதுக்கு? உலகத்தின் ஆகச்சிறந்த இசை மேதைடா, அதுக்கு மதிப்பளித்து கொடுத்துருக்கோம்டான்னு சொன்னீங்கன்னா நான் அப்போ இவ்வளவு உயரத்திற்கு போயும் என் மேலே சுமத்தப்பட்ட அந்த சாதிய இழிவு துடைக்கப்படலை. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ளே போக முடியல, மரத்து நிழலில் கீழே பொண்டாட்டி புள்ளியோட யாக வளர்த்து சாமி மட்டும் போகிறார். நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ளே போக முடியல, கட்டையை கட்டி நிறுத்தியிருக்கான். நாட்டின் முதல் குடிமகள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஓரத்தில் கைகட்டி நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் நிற்கிறான். இவன் தான் பாரத மாதாக்கு ஜே போடுறான். ஆனால் பாரத மாதா நின்றுக்கிட்டு இருக்கான் கைகட்டி. இந்த சமத்துவமற்ற இதற்கு பாரு, இதுதான் சனாதனம்ங்கிறோம், வர்க்க வேறுபாடுங்கிறோம், வர்ணாசிர தர்ம கொடுமைங்கிறோம். இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணுவேன் நீ? இவ்வளவு முரண்பாடுகளுக்கு இடையில நீ எந்த உயரத்திற்கு நான் வந்தாலும் என் மேலே சுமத்தப்பட்ட முதல் குடிமகளாக ஆகியுமே அந்த இழிவு போகலை. அப்போ பொருளாதார அடிப்படையில் நீ இடஒதுக்கீடுங்கிறத ஏற்க முடியாது. அப்போ இங்கே 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 புரியுதா? நீ சாதிய இழிவை சாதியை இதை திறந்து சமதர்ம சமூகம் எப்படி படைப்ப? ஏற்றதாழ்வுகளை கலைந்து. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா சமமாயிரும். இப்போ நாங்கள் கேட்குறது ஏன் எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காதேன்னு சொல்கிறோம்னா 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீ 50 பேர் சாப்பாடு அனுப்பாத, அது அநீதி, நீதி இல்லை. 50 பேர் இருக்க வீட்டுக்கு 5 பேருக்கு ஆகிற சாப்பாடு அனுப்பாத, அதுவும் நீதி இல்லை, அநீதி. 5 பேருக்கு வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை கொடு, 50 பேருக்கு வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை கொடு, ஒருத்தர் தான் இருக்காரா ஒருத்தருக்கு சாப்பாடை கொடு, எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடச்சிருச்சுன்னா கொலை கொள்ளை தீண்டா அது இது இந்த எல்லாம் ஒழிஞ்சிடும். ஏன் ஜாதி உயர்ந்தது, ஓன் ஜாதி தாழ்ந்தது, இந்த சண்டை ஒழிஞ்சிடும். உனக்கு புரியுதா? புரியுதில்ல? இப்போ நம்ம எப்படி போவோம்? என்ன ஆகுதுனால சமூக நீதி பேசுகிறீல்ல, நீ பேசுகிறீல்ல, நான் கோனார் ஆடு மேய்க்கிற கோனார். நாங்கள் நாட்டில் எங்களுக்கு எத்தனை பதவி? 2. ஒன்று எங்கள் ஐயா கண்ணப்பன், இன்னொன்று ஐயா பெரிய கருப்பேன். 2 அமைச்சர் கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர் வச்சுக்க. நாட்டின் முதன்மை பதவி முதலமைச்சர், 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். நாட்டுக்குள்ளேயே என் சமூகத்துக்கு 2 தான், வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு 2 பதவி வச்சிருக்கிறீங்க. இது சமூக நீதியா அநீதியா? இப்போ தெரியுதா? இப்போ எண்ணிட்டினா எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சும்ல. அதுதான் இங்கே இருக்கிற இது. எதுக்கு கேட்குறோம்னா அதுக்கு தான் கேட்குறான். அப்போ சமதர்ம சமூகம் வரணும், சாதியை ஏற்றதாலும் ஒழியணும்னா ஜாதி வாரி எண்ணி கொடுத்துரும். இப்போ உனக்கு உண்டானது கிடச்சிருச்சு, உனக்கு கல்வி வந்துருச்சு, வேலை வாய்ப்பு வந்துருச்சு, வேலைக்கு போயிட்ட, யார் மேலே பொறாமை வருமா, போட்டி வருமா? இல்லைல்ல. அப்போ அது இல்லாத என் வாய்ப்பை அவன் பறிக்கிறானே, அப்போ கோபம் வருது. ஒரு தகுதியும் இல்லாதவன் போயிடுறானே, அப்போ கோபம் வருது. இதுதான் இங்கே இருக்க சிக்கல். அதுக்காக தான் இதை கேட்குறோம். அப்போ சாதியை வேணாம்ங்கிறாரு, சாதி வேலி எதோ ஒடுக்கீர் கேட்குறாருன்னா அது வேணாம்னா இதை செஞ்சால் தாண்டா அது வேணாமா ஒழியும். அதை பற்றி பேச நேரம் இருக்காது, அது தேவையும் இருக்காது. இப்போ புழுவுக்கு எதுக்கு கொடுக்கு முளைச்சிது? பாதுகாப்புக்கு. நத்துக்கு எதுக்கு ஓடு தேவைப்படுது? நத்தைக்கு பாதுகாப்புக்கு. அப்போ எதுக்கு சாதி அமைப்புகள் பெரிய அளவுக்கு திரளுது? கூட்டமாக இருந்தால் தாண்டா அதை ஒரு 2 சீட்டு கொடுப்பான், ஏதாவது கேட்டால் கொடுப்பான் அப்படின்னு ஒரு தேவை ஏற்படுது. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா தேவைப்படாது. அவ்வளோதானே? அதுதான் இதுக்கு தான் நம்ம கேட்குறோம். இப்போ அருந்ததிற்கு இடஒதுக்கீடை நாங்கள் 200 விழுக்காடு ஆதரிக்கிறோம், ஆனால் உள்ஒதுக்கீடை எதிர்க்கிறோம். இப்போ எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு 10 விழுக்காடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? எங்கேருந்து? அது மாதிரி எங்கள் ஆளுக்கு 3 விழுக்காடை கொடுத்துரு. இப்போ ஐயா கருணாநிதி கொடுத்தாருல 3 விழுக்காடு. 18 ஆண்டுகளாக மேலே அமைச்சரவையில் இருந்தவர் இவர் தானே. அவன்கிட்ட கேட்டு 3 விழுக்காடு குடியா அப்படின்னு. எங்களுக்கு இருக்கிற 18 எங்களுக்கு பத்தாது. எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு ஏன் ஒன்றும் கிடைக்கலன்னா அவனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை. உன்னால் நம்ப முடியுதா? அண்ணன் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன்னா உன்னால் நம்ப முடியுதா? இதே திருவண்ணாமலையில் இருப்பாங்க இருக்கேன், நான் போய் போராடி சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தேன். ரேஷனில் அரிசி போடுறாங்க, இலவசமாக போடுறாங்க, ஆனால் ரேஷன் கார்டு இருந்தால் தான் கொடுப்பாங்க. கார்டே என்கிட்ட இல்லையே, அப்புறம் இலவச அரிசியால் எனக்கு என்ன பையன்? 18 விழுக்காடு இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு.
ஆனால் எஸ்டி இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடிக்கு எந்த பலனும் வராத காரணம் எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லையே. குறவருக்கு இல்லை, இருளவருக்கு இல்லை, ஒரு விளங்குதா? இப்போ இங்கே இருக்கிறதுல நாங்கள் பறையர்லேயே 72 பிரிவு இருக்கோம். தேவேந்திரர்லேயே குடும்பர் அவர் இவர்னு பல பிரிவுகள் இருக்கும். இதிலெல்லாம் என்ன உள்ஒதுக்கீட்டு கொடுத்த? எதுக்கு படகுன்னு அருந்ததிக்கு மட்டும் 3 விழுக்காடு எடுத்து கொடுத்த? சரி கொடுத்தில்ல, அந்த 3ஓட போக சொல்லு. இஸ்லாமியர்களுக்கு 3.5 கொடுத்தில்ல, அவர் அதோட போயிட்டார்ல. ஆனால் இந்த 3 விழுக்காடை கொடுத்ததோடு இல்லாமல் இந்த மீதி இருக்கிற 15லையும் இவர் காம்படிட் பண்ணலாம், போட்டி போடலாம். ஒரு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாடு உனக்கு தாண்டா, இங்கே ஒரு பெரிய அண்டாவில் இருக்குது, இதுலேயும் நீ சாப்பிட்டுக்கலாம்டா. அதோட கூட விடலை, அவன் சாப்பிட்டது போக மீதின்னு ஒரு சட்டம் வருது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, முன்னுரிமை அவனுக்கு கொடுத்தது போக இந்த 15ல், அந்த 3 போக இந்த 15ல் அவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் இவர்களுக்கு. அப்படின்னா சாப்பாடு இந்த 15 விழுக்காடு இந்த சாப்பாடு என்னது, அவன் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால், மிச்சச்சோறு இருந்தால், எச்சிச்சோறு இருந்தால் உனக்குன்னா உனக்கு கோபம் வருமா வராது? இப்போ நீ இந்த 3ஓட போன்னு சொல்லியிருந்தா கூட போட்டும்டா விட்றா, நம்ம மக்கள் தான்டா இருந்துட்டு போட்டுன்னு இருக்கும். ஆனால் இதுலேயும் நீ உனக்கு முன்னுரிமை கொடுன்னவொன்னே அவனுக்கு போக இப்போ 5 இடம்னா 4 இடம் அருந்ததிற்கு போயிட்டு ஒரே ஒரு இடம் பறையறி எனக்கு கிடைக்குது. அப்போ நான் பாதிக்கப்படுறேன்னா இல்லையா? அப்போ கோவம் வருமா வராதா? இந்த கோவம் தான் நம்ம இதை எதிர்க்கிறது காரணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்க முன்னுரிமை இருக்க தூக்கிடு, அந்த 3 விழுக்காடை அவர் கொடுத்துரு. எனக்கு பத்தலை, இந்த 3 விழுக்காடு போயிடுச்சுல, 3 விழுக்காடை கொண்டாந்து இங்கே வச்சிரு. பொருளாதார அடிப்படையில் எப்படி 10 விழுக்காடை கொடுத்தியோ அப்படி பொது இதுலேருந்து எடுத்து இந்த 3 விழுக்காடை பொதுவிலேருந்து கொடுத்தீங்கன்னா நான் அதை கேட்க போகிறேன்னா? அவர் நானே நெலிஞ்ச தட்டில் 4 சோத்தை போட்டு பருக்கை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன், நீ அதில் 2 எடுத்து நீ வச்சுக்கன்னா நான் என்ன செய்யறது? அப்போ அதுதான் இங்கே இருக்க சிக்கல். அது எதிர்க்கிறதுன்னு இல்லை, அது அநீதி இழைக்கப்பட்டுருச்சு, சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். வேற யாருக்கா விளக்கம் தேவைப்படுதா? இது விளங்கி என்னோட கேள்வி என்னன்னா, தமிழகத்திலையும் மொத்தமாக நிறைய சமுதாயம் இருக்குது. அதில் எப்படி நம்மளை பார்த்து பாஜகவோட பிடி அவங்க சொல்கிறாங்க, அதே மாதிரி இவங்க டிஎம்கே பிடி மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி சமுதாயத்துக்குள்ளேயும் சீமான் வந்து அந்த சமுதாயத்தோட பேசுகிறாரு, அந்த சமுதாயம் வந்து இந்த சமுதாயத்தில் சீமான் பேசுகிறாரு, 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நடுவையாக இருக்கோம், ஆனால் அவங்க சொல்கிறது எப்படின்னா சீமான் வந்து அந்த சமுதாயத்துக்காக. நீ என்ன நினைக்கணும், எங்கள் அண்ணன் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாகவே இருப்பேன். நீ உனக்கான ஆளுன்னு நினச்சா உனக்கான ஆள், இவருக்கான ஆள் நினச்சா இவருக்கான ஆள், இவருக்கான ஆள் நினச்சா இவருக்கான ஆள், கடைசியாக என்னை தெருவில் போட்டு எவனுக்காவது ஓட்டை போட்டு போயிடுது. அது நீ அண்ணன் சொல், மக்களின் சாட்சிக்கு வேலை செய்ய முடியாது, உன் மனசாட்சிக்கு தான் வேலை செய்ய முடியும். மனச்சான்று வழிநடத்தி அதன்படி நடந்தவன் எவனோ அவன்தான் சமூக மாறுதலை ஏற்படுத்தியிருக்காங்கிறதா உலகம் முழுமைக்கு இருக்கிற நீதி. மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், நமக்கு சரின்னு படுறத தான் நம்ம செய்ய முடியும். நம்மளால் இந்த சமூகங்களுக்கு ஏற்பட்ட தீமை என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எல்லாருக்காக தான் போராடுறோம். மீனவர் பிரச்சனை இல்லை, நம்ம பிரச்சனை. வேளாண்குடி மக்களுக்கு பிரச்சனை, நம்ம பிரச்சனை. செவிலியர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. மருத்துவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. ஆசிரியர்கள் பணி நியமன பிரச்சனை, நிரந்தர ஊதியம், ஓய்வூதிய பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படின்னா இதில் யாருக்கான ஆள்? நம்ம தான். எல்லாரும் ஓட்டுக்கும் சீட்டுக்குமான ஆள் நம்ம மட்டும்தான், இந்த நாட்டுக்கான ஆள். அது அவ்வளோதான். அதாவது நாம் கட்சி ஆட்சி வந்தா நம்ம ஈழ உறவுகளுக்கும் வீரத்துக்கும் எப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கும், நம்ம தமிழ் தேசியம் எப்பொழுது எப்படி விடுதலை? ஒரு இனம் தனக்கென்று என்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் அந்த முழுமையான விடுதலையை அடையும். அப்போ நமக்கென்று ஒரு நாடை அடைவோம், நம்பிக்கையோட நாடை அடைவோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. அதாவது ஒரு மனிதனோட ஆயுட்காலம் வந்து 70 முதல் 80 ஆண்டு வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அவங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து, நிலம், அது எல்லாருக்குமே அதே 70 ஆண்டு முதல் 80 ஆண்டு வரைக்கும் அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டா மேலும் கவர்மெண்ட் மூலியமா லீசிங் வாங்கி அதை பண்ணா எல்லாருக்குமே எல்லாமே சமமாக கிடைக்கும்.
இதை பத்தின உங்களோட விருப்பம் கருத்து? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு நிலங்கள் அவ்வளவு இல்லை. வேளாண்மையை நம்ம அரசு பணியாக மாற்றும்போது நிலங்களை, விளைநிலங்களை மக்கள்கிட்ட இருந்தால் வாங்க போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 80 ஆண்டு சொல்கிறீங்க, நம்ம 25 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு எடுக்கிறோம். மறுபடியும் 25 ஆண்டு முடித்து மறு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம் அன்னைக்குள்ள நில விலைக்கு. அப்படி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் நிலத்தை கொடுத்ததோடு அரசு பணி செய்ய விருப்பம்னா அவங்க வந்து வேலை செய்யலாம். அப்படி வரும்போது எல்லாருக்குமே நிலம் வந்து அவங்க பேரில் இருக்கும், அரசு பயன்படுத்தும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொது பயன்பாட்டுக்கு இது எல்லாம் வந்துடும். நீங்கள் சொல்கிற மாதிரி 80 வருஷம் கழிச்சு கொடு அப்படின்லாம் அது சொல்ல முடியாது. மொத்தமாக ஒரு பெரிய சட்டத்தை போட்டு ஏற்றணும். அப்படி தான் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு, இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதிகப்படியான சொத்து வரம்பு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு தான் ஒரு தனி மனிதனுக்கு சொத்து இருக்கணும்னு. அது மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும், மாறுதல்களை செய்யலாம். நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான், செய்யலாம். எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழித்து எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற உணர்ச்சியை உருவாக்கிய அந்த சீமான் ஒரே வைக்கிறதுனா அடுத்த தேர்தலில் தமிழர்களுடைய எண்ணமாக இருக்கிற அந்த சீமானுடைய சின்னம் என்ன? அண்ணாவாயு சிந்தனையா? என்ன சின்ன இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு. அது புலிக்கு எப்படா புலி தருவான்? அவன் நம்ம இப்படி இருக்கும்போதே பிரிவினைங்கிறான். இதில் புளியை கேட்டால் ஐயோ ஐயோ என்னை. அதுக்கெல்லாம் நான் நிறைய சண்டை போட்டேன். ஆனால் கேட்பேன். விவசாயி, ஆனால் இந்த விவசாயி இல்லை, நல்ல விவசாயி. நன்றி. பல வகையில் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, மாறாக அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரவில்லை. கிட்டத்தட்ட நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து வீணாக போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து மனசோர்வு இல்லை. நீங்கள் வந்து அது வந்து அவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கலை, அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. நீங்கள் ஒரு நாட்டுக்கான மகன், உங்கள் கடமை தான் செய்யணும். நீங்கள் அப்படின்னா ஓட்டுக்காக நிற்கிற கூட்டத்தோடு நீங்களும் ஒருத்தர் ஆயிடுவீங்க. எதையோ எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் பிறவி கடன். நீங்கள் ஏன் மதமாக பார்க்குறீங்க? உங்கள் இன சொந்தங்கள், சகோதர மக்கள், உங்கள் உறவுகள். என் பெரியப்பன் சித்தப்பன் தான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தில் இருக்கான். அப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு புரிதல் தானே. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ இந்த தம்பி வந்துட்டார், தங்கச்சி வந்துட்டாங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க. இப்போ என் தங்கச்சி ஃபாத்திமா அனீஸ் வந்திருக்கா. இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வர வர நீங்கள் இந்த இதெல்லாம் கலைஞ்சு போயிடும். ஒரு காலம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிஜேபி எதிர்க்க இவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னு. இவனே ஒரு பிஜேபின்னு தெரியாமல் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அது மாறும். நீ இதுக்கெல்லாம் மனச்சோர்வு அடையாத. நிகழ்வு முடிவடைந்து விட்டது. நன்றி பெரியப்பா. உங்கள் எல்லாருடைய நேரத்திற்கும் பேரன்பிற்கும் நன்றி. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெருமக்கள் என்னை சந்திக்கும் போது உங்களை தான் நம்பி நிற்கிறோங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதயத்திலிருந்து இந்த சொல்ல எடுத்து சொல்கிறேன், உங்களை தான் நம்பி நான் நிற்கிறேன்.